மக்களே என்னென்னா கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் வந்து திடீர்னால காலையில் இப்போ வந்து 4:30 ஆயிடுச்சு. திடீர்னால மழை பெஞ்சுது, கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் நான் வந்து இருட்டிலேருந்து இருக்கிற வெளிச்சத்தில் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இப்போ என்ன கருத்து சொல்லலான்னா, இப்போ சலூன் கடைக்கு நேற்று போனால் சலூன் கடைக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. என்னென்னா வந்து அவங்க டிக்கெட்டு அந்த கட்டணம் பார்த்தா முடி வெட்டுறதுக்கு 100 ரூபான்றாங்கல்ல. அப்போ 100 ரூபாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு தான் இழப்பு. அவங்க முடி வெட்டுறதுக்கு 100 ரூபா, அவங்க உரிமை சங்கம்னு வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, 100 ரூபா கட்டணும்னு சொல்கிறாங்களா. அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி முடி வெட்டணுன்னு தான் ஆசை. இப்போ என்னென்னா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி முடி வெட்டுறாங்க. அது மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஷேவிங் பண்ணுறதுக்கு 50 ரூபா அப்படின்றாங்க. நீங்கள் 50 ரூபா தான், நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோ 50 ரூபாயா, அப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு 4 நாள் கழித்து சேவ் பண்ணிக்கிறேன், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. நீ ஒரு 20 ரூபா சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அப்போ ஒரு நாள் விட்டு டெய்லி கூட சேவ் பண்ணுவாங்க. நீங்கள் 50 ரூபா ஆக்கினோடனே அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சேவ் பண்ண, 25 ரூபாய்க்கு 10 பிளேடு கிடைக்கும், 10 பிளேடை வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி கூட சேவ் பண்ணலாம். ஒரு மாதம் ஃபுல்லாக 2 மாதத்துக்கு 10 பிளேடு வெறும் 25 ரூபாயில் 30 ரூபாயில் வந்து க்ரீமு எல்லாம் வாங்கி ஒரு 30 ரூபாயில் நினச்ச உடனே நம்ம சேவ் பண்ணிக்கலாம், போய் காற்று கிடக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் சேவிங் அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த விலையை அதிகமாக்க வாடிக்கையாளர்கள் அதிலேருந்து தப்பை தான் பார்ப்பாங்க, அதை வந்து வரமாட்டாங்க. அப்போது இந்த சலூன் கடை வச்சுருக்கவங்க அவங்களுடைய தொழிலுக்கு அவங்களே வந்து எதிராக இருக்காங்க. அவங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் விரட்டுறாங்க. இந்த அதிகமாக விலை நிர்ணயித்து எங்கள் சலூன் கடைக்கு நீங்கள் வராதிங்க, நாங்கள் நிறைய நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய காசு வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த திரைப்படத்துக்கு எப்படி நிறைய டிக்கெட் அதிகமாகும் போது மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்கள், நல்ல படம் வந்தால் தான் நாங்கள் பார்ப்போம், சுமாரான படத்தை கூட நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குறோம், ரொம்ப சூப்பரான படம் வந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு வராங்க, அதுவும் கூட நிறைய பேர் தவிர்த்துறாங்க, வேண்டாங்க எதுக்கு அவ்வளோ காசு. அப்போ வந்து எப்படி ரசிகர்கள் தேட்டருக்கு வர விடாமல் அந்த தேட்டரு ஓனர்கள்லாம் இப்படி விரட்டுறாங்க. அதுபோல் இந்த சலூன் கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சலூன் கடை மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா விலை அதிகமாக வச்சு விற்கிறது, விலை ஒரு நியாயமான விலைன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு விற்றிங்கன்னா உனக்கு வாடிக்கையாளர் நிறைய வரப்போகிறாங்க. நீ நிறைய விலை வைக்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க, லாபகரமாக வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து தேட்டரில் வந்து நிறைய டிக்கெட் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, லாபகரமாக ஏதாவது இப்போ ஒரு டிவி வாங்கி வச்சுட்டாக்கா நம்ம வந்து லாபகரமாக குடும்பத்தோடு படம் பார்த்துக்கலாம், நம்ம நிறைய படம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடுவோம். பெரிய டிவி வாங்கி வச்சுக்கலாம், எதுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கணும், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வீட்டிலே தேடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதுபோல் தான் அந்த சலூன் கடையும். அவங்க நிறைய முடி வெட்டுறது பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னா, இப்போ அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க, பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் வெட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. மாதந்தோறும் எதுக்கு 100 ரூபா கொடுக்கணும், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வெட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க பிள்ளைகளுக்கு முடி வெட்டுறதா இருந்தால். அப்புறம் வந்து இப்போ பசங்களை எதுக்கு நம்ம வந்து 100 ரூபா கொடுக்கணும், நம்மளே ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வெட்டிக்கலாம் அப்படின்னு இப்போல்லாம் மிஷின் வந்துருச்சு. அப்போது ஒருத்தர் மாற்றி நம்மளே வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களே பசங்களே இப்போ வெட்டி விட்டுறாங்க. இது தானே முடி வெட்டுறது கற்றுக்குறாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ சலூன் கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய காசு ஏற்றும் போது மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு வந்து 100 ரூபா அங்கே கொடுக்கணும், உனக்கு நீ வெட்டிக்க, எனக்கு நான் வெட்டிக்கிறேன், அப்போ 200 ரூபா மிச்சமாச்சு, முடி வெட்டுறது கற்றுக்குறாங்க. இந்த மாதிரி 10 வாட்டி வெட்டும் போது இதுதான் முடி வெட்டுறதா கொஞ்சம், அப்போ இது மாதிரி கற்றுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சலூன் கடைக்கு அந்த வாடிக்கையாளர் குறையிறாங்க, ஆளே இல்லாமல் அவங்க என்ன பண்ண வெறுப்பாக உட்காந்துருக்காங்க. நீங்கள் 50 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 50 ரூபா வைங்க, மாதந்தோறும் வெட்டிட்டு போவாங்க எல்லாரும். மாதந்தோறும் முடி வெட்டுறது சாதாரணமான ஒரு விஷயம், அதில் ஒன்றும் பெரிய நஷ்டம்லாம் நமக்கு வந்துட போகிறதில்ல, இயல்பான ஒரு செலவே கிடையாது. அப்போ ஒரு 20 ரூபாய்க்கு சேவிங் பண்ணுறதுக்கு வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, டெய்லி சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க, டெய்லியோ ஒரு நாள் விட்டோ வந்து சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு தொழில் நடக்கும், நீங்களும் பிஸியாக இருக்கலாம். அப்போ இல்லைன்னா என்ன ஆகும்னா, மக்கள் வாடிக்கையாளர் வேறு வழிகளை செல்ஃபாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க மக்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிவெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நிறைய உபகரணங்கள்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு தொழிலை நம்ம எப்படி பண்ணணும், நியாயமான விலை வைக்கணும், மக்களுக்கு கஷ்டம் இல்லாமல் அதை கஷ்டமாக உணரக்கூடாது, அவங்ககிட்டருந்து நம்ம ஏதோ பிடுங்கிறக்கூடாது, நம்ம செஞ்ச வேலைக்கு அவங்ககிட்ட ஒரு கூலி கேட்குறோம், அவ்வளோதான். அப்படி இருந்தால் தான் உங்கள் தொழிலை நீங்கள் சந்தோஷமாக பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம சினிமா தேட்டர் கூட எடுத்துக்கலாம். டிக்கெட் விலை அதிகமானாலும் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, சினிமா தொழிலே இன்றைக்கி கேள்விக்குறியாகிப்போச்சு. அதுபோல் தான் இந்த சலூன் தொழில் கூட இன்றைக்கி கேள்விக்குறியாக மாறிடுச்சு. சலூன் தொழில் கூட இன்றைக்கி யாரும் சலூன் கடைக்கு போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும், இப்போல்லாம் பார்த்தா சலூன் கடையே குறைஞ்சிருச்சு. ஷேவிங் பண்ணுறவங்க எல்லோரும் வீட்டிலே பண்ணிக்கிறாங்க, அவங்களே செல்ஃப் ஷேவிங் பண்ணிக்கிறாங்க, சிக்கனமான மாற்று வழியை தேடிக்கிறாங்க. அதுமாதிரி முடி வெட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிட்டு தான் வருது. எல்லாருமே அவங்களே முடி வெட்ட கற்றுக்குறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வெட்டிக்கோ
அன்னைக்கு வந்து முடி வெட்டுறதை கேவலமாக நினச்சாங்க. அதனால கடைக்கு போய் தான் முடி வெட்டினாங்க. அது கேவலமான தொழில், அதனால் வந்து தாழ்ந்த தொழில், அதனால் வந்து அதை நம்ம கற்றுக்கக்கூடாது, நாம் செய்யக்கூடாது, 4 பேர் சிரிப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. முடி வெட்டுறதுங்கிறது அது கேவலமான தொழிலோ தாழ்வான தொழிலோ கிடையாது. அது ஒரு ஜாலியான ஒரு கலை. அது இப்போ செல்ஃபாக சேவிங் பண்ண பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம முகத்தை நாமளே சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பிளேடு போட்டு. அது ரொம்ப அனுபவமாக இருக்கும், அற்புதமான அனுபவமாக இருக்கும், ரொம்ப பிடிச்சி போகும் சேவ் பண்ணுறது. அதுபோல் முடி வெட்டுறது கூட கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுல, முடி வெட்டுறது எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். எனக்கு முடி வெட்டவும் தெரியும், எனக்கு நிறைய விஷயம் தெரியும், சமைக்க தெரியும், அதுபோல் முடி வெட்ட தெரியும், ஷேவிங் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெரிஞ்ச தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு செயலாக அது மாறி விடுகிறது. அதனால் வந்து சொல்கிற சலூன் கடைக்காரங்க வந்து அவங்க விலையை அதிகமாக வைக்கிறதுனால அவங்களே அவங்களுடைய வாடிக்கையாளர்களே எங்கள் கடைக்கு நீங்கள் வராதிங்க அப்படின்னு விரட்டுற மாதிரி தான். கடைசியில் என்னது, வாடிக்கையாளர் வராமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலும் நேரம் சும்மாவே இருக்காங்க, பாவம். அதனால் பிஸியாக இருக்கணும் அப்படின்னா நியாயமான விலையை வச்சா நீங்கள் பிஸியாக இருக்கலாம், மக்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.